போடா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பற ஏம்மா 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 சிப்பா யக்கு. சேனல் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று ஒரு பரபரப்பான செய்தியை பார்த்தேன். இது அதை விட பரபரப்பான செய்தி என்னென்னா, ரஷ்ய அதிபர் புத்தினை கொல்வதற்கு இஸ்லாமிய தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணி பெரிய அளவில் அக்கிரமங்களை ரஷ்யாவில் செய்வதற்கு முடிவு செய்து ஒரு குரூப் இறங்கியிருக்கு. இந்த கதையை தான் நான் சொல்ல போகிறேன். இது யார் இந்த தீவிரவாதிகள், யார் இதை ஏற்பாடு பண்ணது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிருவீங்க. இங்கிலீஷ் படத்தை விட பயங்கரமான ஒரு சம்பவம் ரஷ்யாவில் நடந்திருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதோட முழு டீட்டெயில் இப்போ தான் நமக்கு வந்திருக்கு. அதோட புகைப்படங்களும் வந்திருக்கு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட போகிறேன். ஏன்னா அது வீடியோ போட்டோன்னா ரைட்ஸ் அடிச்சிருவான். ஏன்னா ரஷ்யன் ஒரே சேனல் மட்டும்தான் அதை போட்டிருக்கேன். அதை எடுத்த ரைட்ஸ் அது வந்து ரஷ்யாவில் உள்ள எஃப்எஸ்பி அப்படின்ற ஒரு காவல் அமைப்பு தான், ஃபெடரேஷன் செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்ற காவல்துறை அமைப்பு தான் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. நான் அதனால் நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அதில் வர ஃபோட்டோஸ் மட்டும் நான் போடுறேன். இங்கிலீஷ் படையத்தை மிஞ்சக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்கும். நீங்கள் முழுசாக பாருங்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக அதிபர் புத்தின் வீட்டிலேருந்து, பங்களாவிலேருந்து, கிரெம்லின் மாளிகையிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர், அவர் அதாவது புட்டின் தங்கி இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கார் நிற்கிது. அந்த காரில் வந்து ஒரு இளைஞனும் ஒரு இளைஞியும் வராங்க. அந்த இளைஞன் வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, காரோட ஹேண்டில் இருக்குல்ல, டோரை ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, ஓப்பன் பண்ணி ஏறுவோம் இல்லையா, அந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல எதையோ தடவுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிளாஸ் சைடு மிரர் இருக்கு இல்லையா, இப்படி சைடு மிரர் இருக்கும்ல காரில், அந்த சைடு மிரரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஏதோ கையை வச்சு லைட்டாக தடவிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. போன உடனே இது வந்து அந்த இடத்துல இருக்க சிசிடிவியில் லைவாக ஒருத்தர் யதார்த்தமாக பார்த்துட்டு இருக்கார். புரியுதா? யதார்த்தம் பார்த்துட்டு இருந்தோன்னே சும்மா வந்து கண்ணாடி பார்ப்பாங்க. சில பேர் நிற்கிற காரில் தலையை சீவான், எதாவது பார்ப்பான், ஏதாவது ஆள் இல்லாத இடத்துல இந்த பசங்கள்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படியான்னு பார்த்தா ஹேண்டிலில் தடவுறான், அடுத்து கண்ணாடியை மூடுறான், சைடு மிரரை, அதுக்குள்ளே ஒன்று தடவிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே என்னடான்னு சொல்லிவிட்டு உடனே அங்கே இருக்க செக்யூரிட்டிக்கு அலர்ட் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தா அடுத்த ஒரு 2 நிமிஷம் இதெல்லாம் அலர்ட் பண்ணி அங்கே வந்து பார்க்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கார் யாரோடது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இராணுவ தளபதியோட கார். அவர் வந்து வண்டி ஏற கிட்ட வராரு. வந்தோடனே அந்த செக்யூரிட்டி ஸ்டாப்ன்றார். சார் ஒரு நிமிஷம் சார், ஏதோ நடந்திருக்கு சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு உடனே டக்குன்னு அலர்ட் ஆகிடுறாங்க. அலர்ட் ஆன உடனே டக்குன்னு அங்கே உள்ள செக்யூரிட்டி சர்வீசஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. எஃப்எஸ்எஸ்க்கு, ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீசஸ்க்கு ஃபோன் பண்ணால் அதிரடி போலீஸ் வருது. டக்குன்னு வர்றாங்க. தடனன்னு அப்படியே, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கெமிக்கல் ஆயுதம் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம்னு டக்குன்னு மாஸ்க்கை போட்டு வந்து அது பார்த்தா அதிபயங்கரமான ஒரு கெமிக்கலை தடவிருக்காங்க. அது கண்ணுக்கு பார்த்தா தெரியாது, ஒரு பவுடர் மாதிரி அப்படி லைட்டாக தடவிடுவாங்க. இப்போ அது யாராவது இப்போ கதவை நீங்கள் வந்து திறந்தீங்கன்னு வச்சு, திறந்த உடனே என்னடா இது பவுடர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இயற்கையாக மனிதன் என்ன பண்ணுவான், டக்குன்னு இது என்ன அது நாத்தடிக்குதான்னு மூக்குக்கிட்ட கொண்டு போவான். மூக்குக்கிட்ட கொண்டு போனோடனே நாசியில் ஏறி அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் இம்மீடியட்டாக வந்துடும். வந்தவுடனே அது ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்து தூக்கிட்டு போனீங்கன்னா பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு 80% இல்லை, 20% தான் இருக்குது. ஹார்ட் அட்டாக்கில் டக்குன்னு என்னானே தெரியாது செத்துருவாங்க. அது என்ன கெமிக்கல்னு தெரியாது. இப்படி தடவான் இப்படின்னா திடீர்னு நெஞ்சு வெளியே அப்படியே உட்காருவாங்க. பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, கூப்பிட்டு போய் என்னடா ஆச்சு என்ன பார்த்தா ஏதோ ஒரு கெமிக்கல் ஸ்மெல்லு, அது என்னன்னே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. டக்குன்னு இந்த இராணுவ தளபதி நிறுத்திட்டாங்க. எஃப்எஸ்எஸ் வந்துருச்சு, எல்லாம் வரும்போது இந்த தகவலை வந்து சீக்ரெட் ஏஜென்சிக்கு ஃபுல்லாக பரப்புறான். இந்த 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு ஒரு பையனு போகிறாங்க. போனால் என்ன கிளப்பி விட்றாங்கன்னா, இஸ்லாமிய தீவிரவாதிகள் உள்ளே பூந்துட்டாங்கன்ற மாதிரி யூரோப்பியன் யூனியனில் ஒரு பேப்பரில் நியூஸ் போடுறான். இதை வந்து இந்த மாதிரியான தகவல் லைட்டாக வெளியில் வந்தோடனே அப்போ என்ன, ஐயோ இஸ்லாமிய தீவிரவாதிகள் உள்ளே வந்துட்டானா, டெரரிஸ்டா, ஐஎஸ்ஐஎஸ் மாதிரியா, இப்படிலாம். நான் இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இதாக நினைக்க வேண்டாம் யாரும். ஏனென்றால் அவர்கள் அதை சொன்னார்கள்ன்றதை சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். எப்படி கொண்டு போய் கோர்த்து விட்றான் பாருங்கள். இதுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்மந்தம் இல்லை, தீவிரவாதிகளுக்கும் சம்மந்தம் இல்லை, யாருக்குமே சம்மந்தம் இல்லை. யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கார இளைஞர்கள் 18 வயசு 17 வயசில் இருக்கவனுக்கு காசை கொடுத்து அவனை வந்து சம்பவம் செய்ய வச்சு அவன் பேரை முஸ்லீமாக, இவன் கிறிஸ்டின் பையன் வேறு மதத்துக்காரனை முஸ்லீம் பேரை வந்து அவனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி விட்டு அவனை போய் அதை அடுத்து சொல்கிறேன் எதுக்காக இதை பண்ணாங்க, எதுக்காக முஸ்லீம்ஸ் பேரை அதில் பயன்படுத்துனான்ற நான் அடுத்து வரேன். ஸோ இப்போ டப்புன்னு பறாங்க சுற்றுறாங்க, சர்க்கிள் பண்ணி அந்த வண்டியை இது பண்ணிடுறாங்க. கெமிக்கல்
வெப்பன் கிடையாது, கெமிக்கல்ஸ் வந்து தடவிருக்கான், கண்ணாடியில் தட்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்தோடனே இப்போ சைட் மிரர் க்ளோஸில் இருக்குன்னா நம்ம உடனே அதை ஓப்பன் பண்ணி விடுவோம், கையை உள்ளே வச்சு ஓப்பன் பண்ணி விடுவோம். அப்போயே வந்து ஏதோ பிசு பிசுன்னு இருக்கா அதான் இருக்குன்னா பிசு பிசுன்னு இருந்தால் கூட மூஞ்சியில் வைக்க மாட்டோம். ஏதோ பவுடர் மாதிரி இருக்குன்னு என்னடா இதுன்னு மோந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு சீன். அப்போ இந்த சிசிடிவியில் கண்டுபிடிச்சோன்னா டக்கு டக்குன்னு அலர்ட் பண்ணுறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. இதுக்கு இடையில உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற நாடு இருக்கு இல்லையா. ஸோ அங்கேருந்து ஒரு தகவல் வருது, உங்கள் நாட்டுக்குள்ளே ஒரு 9 பேர் ஊடுருவிருக்காங்க வேலைக்கு வருவதாக. இப்போ நம்ம வடக்கன்ஸ் எல்லாம் இங்கே வேலைக்கு வர்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து வேலைக்கு ரஷ்யாவில்னு சொல்லி 9 பேர் ஊடுருவிக்கிறதா எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்குன்னு சொல்லி அந்த டேட்டாஸோட உஸ்பெக் போலீஸ் அந்த தீவிரவாத தடுப்பு அமைப்பு சர்ன்னு அவங்க கிளம்பி வராங்க, இவங்க வராங்க. உடனே சைலண்ட்டாக இதை வந்து வெளியவே விடாமல் அப்படியே வாட்ச் பண்ணி சரவுண்ட் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்தா ஃபாலோ பண்ணுறாங்க, யாரா வேலையில் இருக்கான்னு. டக்குன்னு போய் நைட்டு பகல் கடையில் மார்க்கெட்டில் கரெக்டாக ஒரு கும்பலை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த 9 பேர் பிரிஞ்சிருக்கான். ஒரு 3 பேர் ஒரு இடத்துல தங்கியிருக்கான், ஒரு பிள்ளையும் பையனும் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க, இன்னொரு 3 பையன் தங்கியிருக்கான். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன். நாட்டோவுக்கு எதிராக தானே இப்போ சண்டை போட்டுட்ருக்கு ரஷ்யா. அதனால் யூரோப்பியன் யூனியன்னு இஸ்லாமிய தீவிரவாதிகள்ன்ற போர்வேல அவர்கள் வந்து புத்தினை கொல்ல வராங்கன்ற மாதிரி பண்ணி விடுறது. ஒன்று புதின் சாகணும், இல்லை தளபதிகள்லாம் சாகணும். அப்போ யார் மேலே கடுப்பு வரும்? இஸ்லாமியர்கள் மேலே கடுப்பு வரும். அப்போ புத்தின் யாரை அட்டாக் பண்ணுவார்? உக்ரைன் அட்டாக் பண்ண மாட்டாங்க, யூரோப்பியன் யூனியனை கனெக்ட் பண்ண மாட்டாங்க. இஸ்லாமிய தீவிரவாதினா உடனே நம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் மீது நடக்கூடிய சண்டையில் ஒன்று இவனும் ஒழிஞ்சு போவான், அவனும் ஒழிஞ்சு போவான், நம்மளை பற்றி தெரியாதுன்ற முட்டாள்தனமான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. ஆனால் எஃப்எஸ்பி இருக்குல்ல, அந்த ஃபெடரல் போலீஸ் என்ன பண்ணியிருக்கா, ஸ்பெஷல் சர்வீசஸ் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பயங்கரமான கிரிமினலுக்கெல்லாம் கிரிமினல் ரஷ்யா. டக்குன்னு தூக்கிட்டான். எல்லாமே யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த கிறிஸ்தவர்கள், அதை பிற மதத்தை சேர்ந்தவங்க. அது கிறிஸ்டின் முஸ்லீம் இதில் பஞ்சாயத்தே கிடையாது. அவங்க வந்து எப்படி தூண்டி வரான் பாருங்க. இவங்க பேரை சொல்லி உள்ளவன்னா எல்லோரும் நம்பிடுவான் அப்படின்ற மாதிரி பார்த்தா இவங்க பூராமல் 16 வயசு 18 வயசு 17 வயசு. நம்மள கூலிப்படை இருக்காங்க பாரு, அருவாளை தூக்கிட்டு ரீல்ஸ் போடுறவன் இந்த நாய்ங்களாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கூலிப்படைக்கு காசை கொடுத்து சின்ன பையங்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, துப்பாக்கி கொடுக்குறோம், உனக்கு அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், உனக்கு பெரிய அளவு பணம் கொடுக்குறோன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி யூரோப்பியன் யூனியனில் இருக்கிறவனுக்கு யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த சீக்ரெட் சர்வீஸ் வந்து எதுலன்னா இந்த டெலகிராம்னு ஒரு ஆப் இது இருக்கு இல்லையா, அதன் மூலமாகவே பயிற்சி கொடுத்து அவங்கள செட்டப் பண்ணி ரஷ்யாவுக்குள்ளே வேலைக்கு போகிற மாதிரி ஆள் எடுக்கிற மாதிரி உள்ளே அனுப்பி புத்தினுக்கு த்ரெட்டு கொடுக்கறது, இராணுவ தளபதிகள் முக்கிய தலைகளை பூரா காலி பண்ணுறது, அவர்களுக்கு கெமிக்கல் பெருசாலாம் துப்பாக்கி சுட்டாக பிடிச்சிடுவாங்கன்றனால கெமிக்கல் தடை விடுறது, போகிறப்ப நடு வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது கெமிக்கல் வெப்பன் சொத்திக்குள்ளே போட்டு வர்றது, இப்படி முக்கியமான ஆட்களை கொள்வதற்கு மிகப்பெரிய சதி. அதுவும் வந்து ரஷ்யாவில் பல வேலை கிரெம்லின் மாளிகையை சுற்றியே பல வேலைகள் பார்க்குறதுக்கு இவர்கள் சதி திட்டம் போட்டிருக்காங்கன்றது விரட்டி பிடிச்சிருச்சு. 9 பேரை எஃப்எஸ்எஸ் பிடிச்சி மிகப்பெரிய சதி திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இது நடந்து சப்போஸ் வந்து அவங்க நம்பாமல் எடுத்தவொடனே இவங்க வந்து ஏதாவது உருதுல நோட்ஸை போட்டு, இவனுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது யூரோப்பியன்காரனுக்கும் இஸ்லாமியர்களுக்கும், ஆனால் இவர்கள் பேரை இழுத்து விடணுன்ற மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை யூரோப்பியன் யூனியன் போட்டிருக்குன்னு சொல்லி ரஷ்யாவுடைய செய்தி ஸ்தாபனம் செய்தி வெளியிட்டிருக்கு. 2 நாளாக உள்ள பரபரப்பாக போய் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. 9 பேரை தூக்கிட்டாங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க உட்பட. எல்லாமே நண்டு சிண்டு, 18 வயசு 19 வயசு 20 வயசு. யூரோப்பியன் யூனியனுடைய வரலாறு அவங்களுக்கு தெரியாது, ரஷ்யாவோட வரலாறு தெரியாது, புத்தின் யாருன்றது அவங்களுக்கு தெரியாது. கூலிப்படை, கூலிக்கு ஆள் அனுப்பி பண்ணியிருக்காங்க. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாத்தையும் தூக்கி அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சு நொக்கெடுத்தா அவங்க சொல்கிறாங்க எல்லாத்தையும். அவங்க எந்த ஐடியிலேருந்து பேசினா, டெலகிராமில் யாரை காண்டாக்ட் பண்ணால், யார் லிங்க் பண்ணால், யார் பண்ணுன்றதை பூராத்தையும் யூரோப்பியன் யூனியனை வெளியிட்டு உக்ரைன் தான் இதுக்கு ஃபீட் பண்ணியிருக்கான். ஆனால் உக்ரைன்லேருந்து போனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி யூரோப்பியன் யூனியனில் 27 நாடுகள் இருக்குது, அதில் உள்ள பசங்களை பொறுக்கி போட்டு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாக இருக்குது. இப்போ உலகமே ஒரு போர் பதற்றம் மட்டும் இல்லாமல் பல்வேறு சதிகள் தொடர்பான பதற்றங்கள் நிறைந்ததாக இருக்குது. புத்தினுக்கு இப்படி ஒரு செக்கு, ட்ரம்ப் வந்து பாகிஸ்தான் தளபதி கூப்பிட்டு ஆசிப் முனீரை கூப்பிட்டு இந்தியாவுக்கு த்ரெட்டு, அது நம்ம ஃபஸ்ட் லைனில் போட்டிருக்கோம் டீட்டெயிலாக, அதை போய் பாருங்கள். இந்தியாவுக்கு த்ரெட்டு, இந்தியா பதிலடி. ஏன்னா ஆசிப் முனீருக்கு விருந்து, ஆசிப் முனீர் சொல்லியிருக்கான் இவன் இப்போ அம்பானியை கொண்டு வேண்டும். ஒரு இராணுவ தளபதி பேசுகிற பேச்சா அது.
ஸோ இப்படி பல்வேறு பரபரப்பான சூழல்கள் ஆசியாவை சுற்றியே போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.